சகோதரர்களே வணக்கம். இன்னைக்கு பல்கேரியாங்கிற ஒரு ஷெங்கன் நாட்டுக்கு ஹெவி ட்ரக் டிரைவர்ஸ் தேவை. பல்கேரியாங்கிற நாடு எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்துங்க. ஷெங்கனுக்குள்ள நடுவில் தான் இருக்குது. ஓகே, ஸோ பல்கேரியா நல்ல டெவலப்பிங் ஃபாஸ்ட். நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம். இப்போதைக்கு பல்கேரியா தான் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. பல்கேரியா எத்தனை விசா வந்தாலும் பெர்மிட் வந்துடுது. விசா எந்த வித டிலே இல்லாமல் விசா அடித்து கிடச்சிடுது அப்பாயிண்ட் பொறுத்து. ஓகே, இதில் ஹெவி ட்ரக் டிரைவர் வண்டி ஓட்ட தெரிஞ்ச யாராக இருந்தால் நான் இந்தியனை பற்றி தான் பேசுகிறேன், நீங்கள் எனக்கு தரலாம். ஓகே, ஸோ ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நம்ம மேலே ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு மெயினான ஒரு காரியம், நம்ம பூட்டான்லேருந்து ஒரு பார்ட்டி அங்கே இருக்காங்க. அவங்க தமிழ் ஃபேமிலி தான், அவங்க தான் இதை பண்ணுறாங்க. அதனால் நம்ம பண்ணலாம். பாருங்கள், ஹெவி ட்ரக் டிரைவர் வண்டி 5 வருஷம் 10 வருஷம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், இந்தியாவிலேயே வழியாக வேலை பார்த்தா இருக்கணும். கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் இருக்கணும். ஓகே, இது பெரிய பெரிய வால்வோ, ஸ்கேனியா, மெர்சிடிஸ் பென்ஸ் அந்த மாதிரி நிறைய எல்லாம் அந்த வெளிநாட்டு ஹை லெவல் ரிச் வண்டிகள் தான். அது லாங்கில் ஓடும். ஓகே, ஸோ அதனால் அங்கெல்லாம் வண்டி ஓட்டுறதுக்கு சுகமான ஒரு வாழ்க்கை அப்படி இருக்கும். ஓகே, இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ இந்தியாவிலேருந்து சவுத்துலேருந்து வடக்கே இங்கே வரைக்கும் வண்டி போயிட்டு வராங்க. ஓகே, அதில் அவங்களுக்கு கிடைக்கிறதுல என்ன மிஞ்சம்? அப்படி பார்க்கும் பொழுது இதெல்லாம் சுகமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா லாங் ட்ரக் டிரைவர் வண்டி இது கிடச்சிச்சுன்னா அது எல்லாம் ஆட்டோமேட்டிக், எல்லாமே நிறைய அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெளிநாடுகளில் வண்டி ஓட்டுறவங்க ஒரு சொகுசான வாழ்க்கை. பட் என்ன, வண்டியிலே போயிடும். ஓகே, அவங்க வண்டியை விட்டு இறங்கி கொஞ்சம் தங்கன்னா அவங்களுக்கு ரூம் கொடுத்துருப்பாங்க, ஃபுட்டுக்கு அலௌன்ஸு, மற்றபடி ட்ரிப் அலௌன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபுட்டு அக்காமடேஷன், அதுக்கு அதான் ஃபுட்டு அக்காமடேஷன் கொடுத்துறாங்க, ஃபுட்டுக்கு அலௌன்ஸ் கொடுத்துட்றாங்க. இதுவும் அப்படி தான். டிஆர்சி சிஸ்டம், இங்கேருந்து பெர்மிட் அடித்து போய் இறங்கி டிஆர்சிக்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கிறோம். ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இவங்க பெரிய கம்பெனி, ஏன்னா டிரைவர்ஸ் மாறினா அப்பப்போ வேலை மாறன்னு அவசியமே இல்லை. இங்கேயே நிறைய வண்டிகள் இருக்கும். ஓகே, இதிலே அவங்க ப்ரொமோட் ஆகிக்குவாங்க. என்ன, அங்கே உள்ள மேல் அதிகாரிகள் கிட்ட ஒன்று இங்கிலீஷில் பேசணும், இல்லைன்னா அவங்க பாஷையை கற்றுக்கிட்டு பேச ஆரம்பிக்கணும். அப்போ தான் அவங்க கூட வச்சுக்குவாங்க, கூட்டுவாங்க சேலரி. இல்லைன்னா சிலவங்க பிரியப்படுவாங்க, இந்த ரூட்டுக்கு தான் நான் போவேன், எனக்கு அதை கொடுங்க. அப்போ புதுசாக போகிறவங்க அந்த வாய்ப்பு கிடைக்காது. பழைய ஆள்களுக்கு சரி வைப்பா, பாரு ஒன்றை மாதிரி ஆட்கள் கம்பெனிக்கு தேவை, சரி ஓய்ஸ்ட்டு. அப்போ ஹீரோ இந்த சம்பளத்தை பாருங்கள், 1500 ஈரோ அப்படின்னு இருக்குது. ஈரோ இன்னைக்கு 1.10, 1000 ஈரோ 1,10,000 அப்படி இன்னைய தேதியில். இன்னொரு ஒரு மாதத்தில் எங்கே போகுதுன்னு தெரியாது. எல்லாமே கூடுனா குறையிறது இல்லை இல்லையா? அதான். அப்படின்னா என்ன, ஈரோட விலை கூடுதுன்னா இந்தியன் மதிப்பு கீழே இறங்கிட்டு வருதுன்னு அர்த்தம். சரி, அப்போ நமக்கு 1500 ஈரோ சேலரினா 1.70 கிட்ட வரும். ஓகே, அப்படி வைப்போமே 1.70. இன்னும் ட்ரிப் அலௌன்ஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து வந்தாலே உங்களுக்கு இன்னொரு 1000 ஈரோ வரும். சாதாரணமாக ஷெங்கன் கண்ட்ரிக்குள்ளே வண்டி ஓட்டுறவங்க ஹெவி 2500க்கு கீழே வாங்குறது இல்லை சம்பளம். சரிங்களா? ஏன்னா அவங்க வண்டியிலே தான் இருக்காங்க. அப்போ 8 hours டியூட்டி தாண்டி அப்படி டபுள் ஆயிரும், ஓட்டிகிட்டே தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இது ஒரு நல்ல லைஃப். அவங்களுக்கு ப்ரொஃபைலை எனக்கு நீங்கள் அனுப்புங்க, நான் மேலே கேட்டு சொல்லி. இதுக்கு ஆஃபர் லெட்டர்னு ஒன்று வராது. ஆஃபர் லெட்டர்னு தனிப்பட்ட முறையில் யாரும் கொடுக்கறது இல்லை. அதெல்லாம் ஒர்க் பெர்மிட்டோட சேர்த்து அந்த லேபர் கான்ட்ராக்ட்லாம் வரும், அதுதான் ஒரிஜினல். ஓகே, ப்ராசஸ் டெலிகாலிங் கண்டிப்பாக இருக்குது. அது நாங்கள் டேட் சொல்லுவோம், டைம் சொல்லுவோம், அதில் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டாலே போதும். ஓகே, வயசு 50 வயசு தாராளமாக வரலாம். 50, 52, 53, 54 வயசு வரைக்கும் வரலாம். மேல் ஃபீமேலும் வரலாம் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. ஓகே, ஸோ சேலரியை பற்றி நான் சொல்லிட்டேன். நல்லபடியாக கிடைக்கணும். கட்டி போகிறது 5 lakhs மினிமம் ஆகும், அது கீழே கிடையாது. ஓகே, ஏன்னா நம்ம கொடுக்குறதே ஆல்மோஸ்ட் 4000 ஈரோ கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம டிக்கெட் பார்க்குறோம். டிக்கெட்டு சொல்கிற விலையிலே இப்போ இல்லை, இனி போக குறைஞ்சிரும், நார்மல் ஆயிரும். அப்போ மற்ற எல்லா செலவும் சேர்த்துமே ஒரு 78 டிக்கெட்டோடு சேர்த்து விஎஃப்எஸ்க்குள்ள செலவு எல்லாம் சேர்த்துமே 80,000 கண்டிப்பாக வருது. ஓகே, அதனால் நாங்கள் சார்ஜ் பண்ணுறது ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் தாராளம் கட்டி போகலாம் என்னையை பொறுத்த வரைக்கும். ஓகே, அப்போ டிரைவர்ஸ் ஹெவி ட்ரக் வண்டி ஓட்டக்கூடிய எனக்கு கால் பண்ணுங்கள். மேற்கொண்டு சந்திப்போம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.